பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரெட் ஃப்ளவர் திரு மாணிக்கம் சார் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான திரு காளிகாம்பாள் பிக்சர்ஸில் தயாராகியிருக்கும் படம் ரெட் ஃப்ளவர். முதல்ல ரெட் ஃப்ளவர் படத்துக்கு வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும், சீனியர் டைரக்டர்ஸ் வாசு சார், புரட்சி தளபதி விஷால் சார், சுரேஷ் சார் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். முதல்ல மாணிக்கம் சாரோட அபிமானிகள், அதாவது அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், நீங்கள் பல தூரங்கள்லேருந்து வந்திருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் அவரோட அன்பின் பேரில் நீங்கள் வந்திருக்கீங்க. சினிமா தாண்டி அவர் மேலே இருக்கிற அன்பும் பாசத்தினால வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நடித்த வைஜி சார், தலைவாசல் விஜய் சார், அஜய் ரத்னம் சார், சுரேஷ் மேனன் சார் மற்றும் அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரெட் ஃப்ளவர் திரைப்படம் பார்த்தீங்கன்னா முழுக்க நியூ டெக்னீஷியன்ஸ் அண்ட் நியூ டைரக்ஷன் டீமில் உருவாகி வந்திருக்கிற படம். இதில் ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்கள் டைரக்ஷனில் டெபியூ ஃபிலிம். இதனோட டிஓபி பார்த்தீங்கன்னா அவரும் டெபியூ ஃபிலிம். மியூசிக் டைரக்டர் அகெயின் டெபியூ ஃபிலிம். இவ்வளோ பெரிய பொருட்செலவில் இந்த மாதிரியான ஒரு டெக்னீஷியன்ஸ் நிறைந்த திரைப்படமாக இந்த படம் வந்திருக்கு. முதல்ல இவங்க எல்லாத்துக்குமே உங்களோட பலத்த கரோஷங்களை கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு இது பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒரு டெபியூ ஃபிலிமில் நாங்கள் விநியோகஸ்தராக இருந்து அந்த படத்தை முன்னாடி கொண்டு வரதில் எங்களுக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சி தான். பெருமகிழ்ச்சி. ஏன்னா உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி தருணத்தில். ரெட் ஃப்ளவர் திரைப்படம் இது எதை நோக்கி சொல்லப்பட்டிருக்கும் கதை, இது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் டியூரிங் இண்டிபெண்டன்ஸ் டைமில் உருவாக்கின ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் தான் ரெட் ஃப்ளவர். அதிலிருந்து ஒரு தொலைநோக்கு பார்வை 2047 அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அது திரும்பி ரீபர்த் ஆகி வந்துச்சுன்னா எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ கரண்டாக இருக்கிற இந்த படத்தோட அடித்தளம் கவனிச்சிங்கன்னா 3 வருஷமாக நாங்கள் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ தான் கரண்டாக டாக்ஸேஷன் இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டாக்ஸேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் த்ரெட்டன் அண்ட் நெக்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு இதுதான் முன்னோடியாக இருக்குங்கிறது எல்லாருமே அறிந்தது தான். ஆனால் இந்த டீம் திரு மாணிக்கம் சார் இருக்கட்டும், அவங்களோட ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை எடுக்க முடியும். இந்த கதைக்களத்தில் அவ்வளோ தூரம் அட்வான்ஸ்டான சிஜி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்டர்டெய்னிங்கான விஷுவல்ஸ் இருக்குது, ரொம்ப ரேசியான சீன்ஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய பொருட்செலவில் இந்த படத்தை தயாரிக்கணும்னா அது மாணிக்கம் சார்னால மட்டும்தான் முடியும். அவங்களோட டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவங்களோட என்டையர் க்ரூக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆகஸ்ட் 8ஆம் தேதி திரைப்படம் உங்களோட நியர் அண்ட் டியரான தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். உங்களோட எல்லாத்தோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நியூ டீமுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட், உங்களோட நேரம் ரொம்ப முக்கியம். தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும். வெரி என்டர்டெய்னிங்காக இருக்கும். நீங்கள் பல ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ஹாலிவுட்ஸோட இணையான ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். உங்களை மீண்டும் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.